Chemistry, Volume 1, Unit 1, Question number 2. Steps in extraction of pure metal from ore. ஓகே, இப்போ நம்ம ஓர்னா என்னென்னு பார்த்தோம். இட்ஸ் எ மினரல், பட் நம்மளோட மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்குள்ள ஜாஸ்தியாக இருக்கும். சரி, மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த மெட்டல் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது தான் இந்த ஸ்டெப்பு. இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா 1 2 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 2லேயே 2 செட் இருக்குது. ஓகேவா? இது என்னென்னா, இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் அப்படின்னு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஸ்னால் கலினால லெட் இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்தோம்ல, அது வந்து ஒரு ஓர். அதோடு சேர்ந்து மண் அதெல்லாம் சேர்ந்துருக்குமா, அந்த வேல்யூபிள் சப்ஸ்டன்ஸையும் அன்வான்ட் திங்ஸையும் நம்ம செப்பரேட் பண்ணி நமக்கு தேவையானதை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்ல, தட் இஸ் கால்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், க்ரூடுன்னா என்ன அர்த்தம்னா இம்பியூராக. ஃபஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம், கொஞ்சம் நமக்கு தேவையான இந்த பிபிஎஸ்ஸை வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த ஒரு பிபிஎஸ்ஸை வந்து ஆக்சைடு ஆஃப் தட் மெட்டல் மாற்றுவோம். ஏன் மாற்றுறோம், இப்போ வந்து பிபிஎஸ்ன்னு இருக்குது, இப்போ ஆக்சிஜன் நம்ம சப்ளை பண்ணுறோம். அப்போ என்னவா மாறும், பிபிஓ ப்ளஸ் SO2, எஸ்ஸை தூக்கிட்டு வந்துடுது. அப்போ அதான ஆக்சைடு ஆஃப் மெட்டல் பிபிஓவாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த பிபிஓவோட ஒரு கார்பனை சேர்ப்போம். சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், பிபி தனியாக கிடைக்கும் ப்ளஸ் சிஓ. அப்போ நம்மளுக்கு பிபி மட்டும் தனியாக கிடச்சிட்டு பாருங்கள். இதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிஜனை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கார்பனையும் நம்ம சேர்க்குறோம். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைடு ஆஃப் த மெட்டல் ஆஃப் தட் இன்ட்ரெஸ்ட் அப்போது பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ரிடியூஸ் பண்ணுறோம். தனியாக அந்த மெட்டலை பிரிக்கிறோம்ல, ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் டு எலிமெண்டல் மெட்டல்ஸ். சரி, இது ஆக்கியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இது வந்து இன்னும் இம்பியூர் ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ அந்த இம்பியூர் மெட்டலை ரீஃபைன் பண்ணுறோம். ரீஃபைன் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிபிஎஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து சில்வர் கூட சேர்ந்துருக்கும். அப்போ டீசில்வரைசேஷன் சேர்ந்தால் நம்மளுக்கு பியூர் லெட் கிடச்சிரும். இப்போ இந்த கொஷின் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும், ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், தேர்டு ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலுக்குள்ளே தான் conversion of ore into oxides of metal of interest and reduction of the metal oxides to elemental method இருக்குது. ஓகேவா?